அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். முன்னோடு பின்னும் நீ தரு மடவார் முயக்கினில் பொருந்தினேன், அதுவும் பொன்னோடு விளங்கும் சபை நடத்து அரசு உன் புணர்ப்பலால் என் புணர்ப்பு அளவே. என்னோடும் இருந்து இங்கு அறிகின்ற நினைக்கே எந்தை வேறு இயம்புவது என்னோ. சொன்னோடு வான தரம்பயர் எனினும் துரும்பென காண்கின்றேன். அதாவது சொன்னெடு வான தரம்பயர் எனினும் துரும்பென காண்கின்றேன் தனித்தே அப்படின்னு இந்த 6வது பாடலை ஏற்றிருக்காங்க. இதுக்கு விளக்கம்: பொன் வேய்ந்து திகழும் அம்பலத்தின் கண் எழுந்தருளும் அருளரசே, முன்பும் பின்புமாக நீ தர வருகின்ற மகளிர் கூட்டத்தை பெற்றேன். அவர்தம் கூட்டமும் நின்னுடைய புணர்ப்பால் ஆவதே அன்றி எனது சூழ்ச்சியால் அன்று. என் உயிர் உணர்வோடு உடனிருந்து ஒருங்கே அறிகின்ற உனக்கு நான் வேறாக நிறுத்தி உரைப்பது என்ன பயனுடையது? நூலோர் சொல்கின்ற வானுலகத்து தேவ மகளிர் ஆயினும் தனி நிலையில் என் தந்தையே எனக்கு துழும்பு என கருதியே போக்குவேன் அப்படின்னு இந்த பாடலை அருமையாக ஏற்றிருக்காங்க. இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்ல வரக்கூடிய மைய கருத்து என்னென்னா, காமம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்றாங்க. அதாவது வானுலகத்து தேவ மகளிராயினும் அவர்களை ஒரு துரும்பு எனவே கருதி நான் போக்குவேன், அதாவது அதை கடந்து போவேன் அப்படின்றாங்க. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காமத்தின் அந்த காம இச்சை இருக்கக்கூடாது அப்படின்றதில் வள்ளல் பெருமான் மிக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வாழ்வியல் முறையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். வள்ளல் பெருமான் காமத்தை பற்றி எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய வாழ்வியல் முறையில் காமம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல உரைநடை பகுதியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் அப்படின்னு சொல்லி உபதேச குறிப்புகள் தலைப்பு 99 சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். அதாவது மரணமே வராதுன்றாங்க. யாருக்கு? செயற்கை குணங்கள், இந்த காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீக்கி கொண்டவங்களுக்கு மரணமே வராதுன்னு தெளிவாக வள்ளல் பெருமான் இந்த உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ காமத்தை நீக்கணுன்றதை இங்கேயும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்து வள்ளல் பெருமான் அவருடைய வாக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமத்தை பற்றி, பாலுண்ணும் பருவத்திலே காமத்தின் மேல் எனக்கு அருவருப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு கூட தெய்வமணி மாலையில் காமத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, காம உட்பகைவன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் என்னன்னு பார்ப்போம். அதாவது காம உட்பகைவனும் கோபவெங் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடு மதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும்
ஏமமரு மாச்சாரிய விலலனும் கொலை என்று இயம்பு மாபாதகனுமாம் இவ் எழுவரும் இவர்க்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். அருமையாக சொல்கிறாங்க. இந்த காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம் இது எல்லாமே என்னை பிடிக்காமல் எனக்கு அருள் செய் அப்படின்னேவும் தெய்வமணி மாலையில் அருமையான பாடல் பாடியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து காமத்தை வந்து உட்பகைவன் அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க வள்ளல் பெருமான் வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, அவர் வந்து திருமணம் செய்து கொண்டாலுமே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தொட்டனன் அன்றி கலப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி முகூர்த்தத்தை அன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு இரவு முழுவதும் திருவாசகத்தை வந்து மனைவிக்கு வந்து ஓதி அந்த தெளிவு உண்டாக்குறாங்க. அப்புறம் மேலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆளுடைய அடிகள் அருள்மாலை அப்படின்ற அந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் தரும் சுகத்தை விட திருவாசகம் அவருக்கு வந்து அதிகமான சுகம் தந்ததா இந்த பின் வரக்கூடிய இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சேமமிடும் திருவாதவூர் தேவே என்று புகழ் மாமணியே, சேமமிடும் திருவாதவூர் தேவே என்று உலகு புகழ் மாமணியே, நீ உரைத்த வாசகத்தை எண்ணுதோறும் காமமிகு காதல் அன்றன் கலவிதன்னை கருதுகின்ற ஏமமுரு கற்புடையால் இன்பினும் இன்பு எய்துவதே. அருமையாக சொல்லிட்டாங்க. அதாவது திருவாசகம்தான் பெண் தரக்கூடிய சுகத்தை காட்டிலும் அதிகமான சுகத்தை அவருக்கு கொடுத்ததா இந்த பாடல் வரிகள் மூலமாக அருமையாக சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் அவருடைய தெளிவு காமத்தை பற்றி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தவங்க இன்னும் கூட சொல்கிறாங்க, காமப்பெருங்கடலை நீந்தினேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. சொன்னவங்க அணுத்துணையும் சினம் காமம் அணுகாமை வேண்டும்னு ஒரு இடத்துல பாடுறாங்க. அணுத்துணையும் சினம் காமம் அணுகாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்னவங்க அந்த உடல் உறவு, அதாவது மைதுனம் அப்படின்றத பற்றியும் உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இல்வாழ்க்கையில் உள்ளவங்க எப்படி காமம் வச்சுருக்கணும் அதையும் சொல்கிறாங்க. அதாவது வள்ளல் பெருமான் வந்து பிரம்மச்சரியம் தான் அவர் வந்து அவருடைய இதை அந்த வாழ்வியலை பார்க்கும்போது பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு என்ன போதனை பண்ணியிருக்காங்கன்னா, இல்வாழ்வான் எப்படி இந்த காமத்தை வந்து அணுகணும், அதாவது இந்த உடல் உறவு வந்து எந்த மாதிரி வச்சுக்கணுன்றது தெளிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் படிக்கிறேன். நம்மை நஷ்டம் செய்யும் 4 அப்படின்ற தலைப்பில், நம்மை நஷ்டம் செய்வன 4 அவையாவன ஆகாரம், மைதுனம் என்ற உடல் உறவு, நித்திரை, பயம் ஆகிய 4லும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் இந்த 4லும் ஆகாரம், மைதுனம் முக்கியமானது. மைதுனம் இதனளவில் ஒரு மனிதன் தன்னை சர்வ ஜாக்கிரதையுடன் காக்க வேண்டும். அதாவது அவற்றில் முக்கியமானது மைதுனம். இதனளவில் ஒரு மனிதன் தன்னை சர்வ ஜாக்கிரதையுடன் காக்க வேண்டும். இல்லையாயின் அதிசீக்கிரத்தில் மரணமடைவான், சந்தேகமில்லை. இல்வாழ்வானுக்கு மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்தை உடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊற்றுக்கேணி நியாயம்னு இப்போ என்னன்னு சொல்ல போகிறாங்க. எங்கே சொல்கிறாங்கன்னா, இல்வாழ்வானுக்கு நியாயம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுபோல் இடைவிடாது மைதுனம் செய்தால், அதாவது உடல் உறவு செய்தால் இந்திரியத்தின் வருவாய் குறைந்து அருமையாக கிடைத்திருக்கின்ற தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும். மைதுனம் எந்த காலத்தும் இல்லாது இருத்தலினாலும் மேற்குறித்த ஊற்றுக்கேணி நியாயத்தால் கேடுண்டு. அதாவது மைதுனம் எந்த காலத்தில் இல்லாமல் இருத்தலினால் இந்திரியத்தின் தன்மை கெட்டு அதனால் அவ்விந்திரியத்தின் வருவாய் தடைப்பட்டு அந்த இந்திரியத்தின் வருவாய் அடைபட்டு மிகுந்திருந்த அவ்விந்திரியமும் உஷ்ணத்தினால் வற்றிவிடும். பின்பு தேகம் உடனே போய்விடும். அதாவது இந்த உடல் உறவும் அதிகமாகவும் பண்ணக்கூடாது, அதாவது பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து உடல் உறவு, 16 நாளைக்கு ஒரு தடவை வந்து உடல் உறவு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி அது செய்யாமே இருந்தாலும் அந்த ஊற்றுக்கேணி நியாயம்னு சொல்கிறாங்க, அந்த வற்றி விடும் அப்படின்றாங்க. ரெண்டுமே அதிகமாகவும் பண்ணக்கூடாது, பண்ணாமே இருக்கக்கூடாது. குறைஞ்சது இந்த இல்வாழ்வானுக்கு வந்து வள்ளல் பெருமான் ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறது வந்து 16 நாளைக்கு ஒரு முறை பண்ணால் போதும். அதுக்கு கீழே பண்ணுறதெல்லாம் உடலுக்கு வந்து கேடு உண்டாகும் அப்படின்னு தான் இந்த இல்வாழ்வானுக்கு நியாயம்ன்ற தலைப்பிலே சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கிறோம். சரி,
இப்படிலாம் இருக்கும்போது வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மனித காமம் இதை இறை காமமாக பக்தியாக மாற்றினால் ஒழிய நமக்கு ஞானம் கிடைக்காது, அந்த ஞான ஒளி தேகத்தை நம்ம பெற முடியாது அப்படின்றது தான் இதன் மூலம் அவங்க சொல்ல வராங்க. ஸோ நாமும் இதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.